சிவராஜ யோகத்தோட பயணிக்கிறார். இன்னும் தலைமை பீடத்துக்கு போயிட்டே இருப்பார். ஏன்னா அந்த சூரியன் வந்து இவரோட இடத்துல கர்க்கடக மாதம் அப்படியே உட்கார்ந்துருக்கனால ஆடி 18க்கு அப்புறம் பாருங்களேன், இந்த 3ஆம் தேதி 4ஆம் தேதிக்கு மேலே ரொம்ப ரொம்ப வளர்ச்சி. இன்னும் நிறைய விஷயங்களை ஸ்ட்ராங்காக அடித்தளம் போடலாம். கடகத்துக்கு எப்படின்னா மனசு தாங்க காரணம். மனசு மட்டும் அவங்க வந்து இலகிய மனம் உண்டு. அதே மாதிரி அவங்க இறங்கி வேலை செஞ்சுட்டாங்க, இரும்பு மனுஷன் ஆயிடுவாங்க. அந்த மாதிரி கவரக்கூடிய காந்த சக்தி அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த அளவுக்கு வந்து இந்த கடகத்துக்கு மட்டும்தான் அமையும். நம்ம ராகு, சனி பகவான், அதே மாதிரி கேதுவெல்லாம் என்னென்னா ஊழ்வினை கருமாவை அந்த கஷ்ட காலத்தில் அதிகப்படுத்தி விட்டுரும். ஒரு வருஷம் வச்சு செஞ்சுட்டு போயிருங்கிறாங்களா, அந்த மாதிரி கஷ்டத்தை கொடுக்கும். கடன் பிரச்சனை, கொடுக்கல் வாங்கல பிரச்சனை, அதே மாதிரி வக்கீல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏதாவது வந்து இங்கே வாய்தா கேட்டுகிட்டே இருப்பாங்க, கோர்ட்டு சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்குது, இதெல்லாம் வந்து சரியாகக்கூடிய காலகட்டம் இந்த ஆகஸ்ட் மாதங்க. உங்களுடைய தேடுதல் எல்லாத்துக்குமே இந்த ஆடி மாதம் நிறைய இந்த குலதெய்வ வழிபாடு, ஆடி 18 இந்த மாதிரி வழிபாடெல்லாம் வந்து மிதுனம் எடுத்துக்கிறது நல்லது. இந்த ஆடி மாதத்தோட அமாவாசை விஷயத்தை துளாராசி ரொம்ப நல்லா எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக குரு தோஷம் நிவருங்க, அதை நிவர்த்தியாகும். அதே போல் முன்னோர்களுடைய சாபக்கேடு சரியாகும். அதெல்லாம் வந்து கண்டிப்பாக எடுக்கணும். முடிஞ்ச ராமேஸ்வரம் கூட போயிட்டு இருந்தலாம். புரோக் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் பாரம்பரிய சிவவாக்கு ஜோதிடர் கிருஷ்ணவேணி அம்மா அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாய சபஜத்தாம் கல்ப வருஷாய நமதாம் காமதேனிவே. ஸ்ரீ ராகவேந்தருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க, குருவே துணை. இப்போ ஆகஸ்ட் மாதம் பலன்கள் 12 ராசிக்கு எப்படி இருக்கு? 2026 பராபவ ஆண்டில் வந்து ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது ஒரு ஆங்கில மாதத்தில் சிறப்பான மாதம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கர்க்கடகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் ஒவ்வொரு பாவகத்திலையும் எங்கே பிரவேசிக்கிறாரோ அது தமிழ் மாதமாக நம்ம கணக்கெடுக்கிறோம். அந்த கணக்கெடுப்பில் பார்க்கும்போது இப்போ கடகத்தில் இருக்குது சூரியன். அதுக்கப்புறம் வந்து ஆடி மாதமும் இப்போ போயிட்டுருக்கு. அடுத்து ஆவணி அப்படிங்கிற 2வது மாதம் தமிழ் மாதமும் இதில் இணைவாகும். இப்போ பார்த்திங்கன்னா அது வந்து சூரியன் வந்து சிம்மத்துக்கு போயிடுவார். அப்போ சூரியன் கடகம் சிம்மம் 2ம் வந்து இருக்கக்கூடிய மாதமாக நம்ம ஆகஸ்ட் மாதம் எடுத்துக்கலாம். ஆடியும் ஆவணியும் வரக்கூடிய மாதமாகவும் நம்ம எடுத்துக்கக்கூடிய அமைப்புங்க. இது மாதத்துடையது. கோள்கள் அப்படின்னு பார்க்கும்போது கோச்சார கிரகம் 9 கிரகமும் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கும்போது சனி பகவான் வக்கரம் பெற்று மீனத்தில் இருந்துட்டு இருக்கார், பிரவேசிச்சுட்டு இருக்காரு. செவ்வாயும் புதனும் வந்து மிதுனத்தில் இருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு 15 நாள் கழித்து சூரியன் குருவும் இணைவோடு இருக்கக்கூடிய ரொம்ப விசேஷ சிவராஜ யோகம்பாங்க. அந்த மாதிரி அமைப்பில் வந்து கடகத்தில் வந்து புதன் வந்து ஜாயிண்ட் ஆயிடுவார். ஏன்னா ஒவ்வொரு மாதக்கோள்கள் இருக்குது, வருடக்கோள்கள்லாம் இருக்குங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா சுக்கரன் கேது இணைவில் வந்து நமக்கு சிம்மத்தில் இருந்துட்டுருக்காரு. அப்புறம் சுக்கரன் கீழே இறங்கி கடைசி ஒரு 10 நாளில் இறங்கி கீழே வந்துடுவார். இப்படி பிரவேசிச்சுட்டு இருக்கக்கூடிய கிரகங்கள் அமைப்பு அப்படிங்கிற விட இப்போ ஆடியில் நிறைய விசேஷங்கள் வருது. இப்போ 3ஆம் தேதி வரக்கூடிய ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஆடி பெருக்கு பஞ்சமி திதியில் அழகான ஆடி 18 ஒரு விழாவை பற்றி நம்ம தனியாக இதே சேனலில் நம்ம சொல்லியிருக்கோம், அது வருது. அதுக்கப்புறம் 12ஆம் தேதி பார்த்திங்கன்னா ஆடி 27ங்க, அதில் அமாவாசை தர்ப்பணம் கொடுக்கறத பற்றி நம்ம சொல்லியிருக்கோம். அதே போல் 14ஆம் தேதி வரக்கூடிய வெள்ளி ஆடி பூரம் நட்சத்திரத்தில் விசேஷமான நட்சத்திரமான அந்த விசேஷ அமைப்பு 14ஆம் தேதி இந்த ஆகஸ்ட் மாதம். இப்போ சிறப்பான விஷயங்கள்லாம் வரும்பொழுது இந்த ஆவணி அப்படிங்கிற விஷயம் வந்து எப்படின்னா சுபகாரியம், திருமண வைபோகம், நிறைய முகூர்த்தம் வந்துடும், நிறைய செலவு வரும். ஏன்னா எங்கே போய் மொய் எழுதுறது எப்படி என்னங்கிற விஷயங்களாக வரக்கூடிய அமைப்பில் 4 முகூர்த்தம் அப்படிங்கிறது ஆவணி மாதத்தில் ரொம்ப விசேஷமாக வருதுங்க. 4 முகூர்த்தங்கள் வருது. இந்த ஆகஸ்ட் மாதம் வந்து ஒரு 15 தேதி வரைக்கும் நமக்கு மேலே இதில் வரும், எதுங்க ஆவணியில் வரும். ஸோ இதெல்லாம் வந்து என்னென்ன பயன்பாடு, உங்களுடைய ஜாதகம் எப்படி இருக்குது, உங்கள் கோச்சார கிரகத்துடைய அமைப்பு, ஜனன ஜாதகத்துடைய கிரக அமைப்பு, தசாபுத்தி ரொம்ப மஸ்ட்டுங்க. இதெல்லாம் வச்சு நம்ம பலாபலன் அழகாக சொல்லலாம். முதல் ராசியான மேச ராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கு? மேசராசி அன்பர்கள் எல்லாத்துக்குமே ஆகஸ்ட் மாதத்துடைய வாழ்த்துக்களை ஃபஸ்ட்டு நம்ம சொல்லிடலாம். ஏன்னா மேசம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 12ஆம் இடத்துல விரயத்தில் சனி பகவான் வக்ரகதியில் போயிட்டுருக்கார். கும்பத்தையும் மீனத்தையும் 2 இணைவோட பிரச்சனையில் தான் அவருக்கு கொடுப்பாங்க. நிறைய பேர் இப்போ கிளைண்ட் வரும்போதெல்லாம் நம்ம மேசவங்க எனக்கு 7.5 சனி என்ன பண்ணுது, கஷ்டப்படுது, ரொம்ப இதாக இருக்குது, எடுத்த காரியம்லாம் கொஞ்சம் ரொம்ப சரியாகவே வரல அப்படின்ட்டு. ஆனால் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வீடு வண்டி வாகனம் இதெல்லாம் ஏதாவது பழுதாயிருக்கோ பிரச்சனைகளை வந்துருந்தால் அதில் சரியாகக்கூடிய மாதம். நல்லா கேட்டுக்கணுங்க. இப்போ இந்த சூரியன் குரு வந்து கடகத்தில் ரொம்ப அழகாக இருக்காருங்க.
இதுக்கு பேர் இந்த சிவராஜ யோகம்னு சொல்லுவாங்க. அப்போ 4ஆம் இடத்துல இருக்கார் மேசத்துக்கு. அப்போ வீடு சார்ந்த பிரச்சனை, குடும்பம் சார்ந்த பிரச்சனை எல்லாமே தீரக்கூடிய அமைப்பு. இப்போ ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம், இந்த டிஎன்பிசிலாம் இப்போ வருதுங்க. ஸோ இது மாதிரி கவர்மெண்ட் நான் எதிர்பார்த்துட்ருக்கேன், ஒரு கவர்மெண்ட் அங்கீகாரம், ஒரு ப்ரொமோஷன், இதெல்லாம் சரி பண்ணக்கூடிய மாதமாக ஆகஸ்ட் மாதம் மேசத்துக்கு படிப்படியான ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டுங்க. ஏன்னா வேகம், கோபம், இந்த செவ்வாயுடைய அமைப்பு வந்து மேஷத்துக்கு உண்டு. செவ்வாய் கிரகத்துடைய அமைப்பு வந்து ஃபுல்லாகவே எதுனா மேசம் தான். அதாவது காலசக்கரத்துக்கு முதல் பாவகம்னு சொல்லுவோம். பார்த்திங்கன்னா இப்போ எல்லாருக்குமே தெரியும் அஸ்வினி, பரணி, கிருத்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறது மேசம் அப்படின்னு. அந்த முன்கோபம் கொஞ்சம் குறைச்சிக்கணும். ஏன்னா சூரியன் கடகத்துலேயும் சிம்மத்துலேயும் வரும்போது வேகம் அதிகமாக இருக்கும். அந்த சூரிய பகவான் தான் நம்ம வெளிச்ச கிரகம்னு சொல்கிறோம். அந்த சூரியன் இங்கே உச்சங்க. ஏன் காரணம் சொல்கிறோம் அப்படிங்கிறது வேணும். அப்போ மேசத்தில் தான் உச்சமடைகிறார் சூரியன். அப்போ அதனால் இந்த மாதம் கொஞ்சம் வேகமாக முடிவெடுக்கிறது, நல்ல காரியத்துக்கெல்லாம் முடிவெடுக்கிறது. குழந்தைகள், இவங்களுடைய குழந்தைங்க யார் இருந்தாலும் அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் ஒரு மாற்றத்தை கொடுக்கும். தொழில் சார்ந்தோ, கல்வி சார்ந்தோ, அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கூட குழந்தை பாக்கியம், இவங்களுக்கு பேரம்பேத்தியெல்லாம் பிறக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது. நிறைய விஷயங்கள் இருக்குது. இவங்களுடைய தசாபுத்தியை பார்த்து கண்டிப்பாக 7.5 தாக்கம் இருக்கனால ஜாதகத்தை ஒன் கிளான்ஸ் பார்த்துக்கிறது, ஆவணியில் நமக்கு வழிபிறக்காதா அப்படிங்கிறதெல்லாம் விஷயம்லாம் முழுசாக பார்த்துக்கிட்டா நல்லாயிருக்கும். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். 2ஆம் ராசியான ரிஷப ராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கு? 2ஆம் இடம் அப்படிங்கும்போது தனம், வாக்கு, பொன், பொருள், பணம், குடும்பஸ்தானம்னு சொல்லலாங்க. பொதுவாக காலசக்கரத்துக்கு ரிஷபத்தை சொல்லுவோம். சிறப்பான ரிஷபராசி நேயர்களுக்கு ஆகஸ்ட் மாதத்தோட ஒரு வாழ்த்துக்களை சொல்லிடலாம். வாழ்க வளமுடன். இப்போ பார்த்தீங்கன்னா சுக்கிரனுடைய பிளேஸுங்க இது. சந்திர பகவான் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய அமைப்பு. 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்தில் என்ன இருக்குன்னா சூரியனும் குரு பகவானும் அழகாக இருக்காங்க. 2ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா செவ்வாய் புதன். உறவுகளிடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் எதுவாக இருந்தால் நம்ம தினதானமாக பேசணும். ஏன்னா 2ல் செவ்வாய் இருக்குது. வெடுக்குன்னு வார்த்தையை விடுறது, கடகடன்னு கொடுக்கறது, படபடன்னு பேசுறது, நம்ம அப்புறம் விட்டுட்டு ஏன்டா வார்த்தையை விட்டோம், அவங்க நல்லவங்க தானே, அப்புறம் யோசிக்கிறது, இது மாதிரியெல்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன மனஸ்தாபதங்கள் யாருக்கு ஏற்படும் அப்படின்னா அந்த உறவுகளிடையே சகோதரர்களாக இருக்கலாம், அல்லது பங்காளி வீடு, சித்தப்பா பெரியப்பா வீடு, இந்த மாதிரி இருக்கிறவங்ககிட்ட கொஞ்சம் கவனமாக பேச்சை வச்சுக்கணும். நிறைய வார்த்தைகளை விட்டுறது, நிறைய விஷயங்கள் வாக்கு கொடுத்துறது, நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் அப்படின்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆவணியிலலாம் உங்களுக்கு முகூர்த்தம் வருது, அதில் இந்த மொய் எழுதுற பிரச்சனை, என் கல்யாணத்துக்கு வந்தால் உங்கள் இது, இந்த மாதிரி பிரச்சனைகள் இதெல்லாம் சந்திக்கக்கூடிய இடத்துல, பொதுவான இடத்துல பேசுகிறதெல்லாம் தவிர்த்துக்கிறது நல்லதுங்க. அதே மாதிரி குழந்தைங்களுக்கான முயற்சி எடுக்கும்போது நல்லாயிருக்கும். சூரியன் இருக்கனால அங்கீகாரத்துடன் ஒரு விஷயங்கள் நடைபெறக்கூடிய அமைப்பு ரிஷபத்துக்கு உண்டு. 11ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரத்தில் இருக்கனால தொழில் சார்ந்த ஒரு பிரச்சனைகள்லாம் இருந்துச்சுன்னா இதுக்கெல்லாம் தீர்வு எடுக்கக்கூடிய காலகட்டங்க. ஆகஸ்ட் மாதம் அற்புதமாக ஒரு ஸ்டெப்பெல்லாம் எடுக்கணும். யார் அப்படின்னா ரிஷபங்க. வயிறு சார்ந்த உபாதைகள் வரக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. அதனால் சிவன் வழிபாடு, நல்லா நந்தி அதுவும் வழிபாடு எடுங்க. பிரதோஷ வழிபாடெலாம் எடுத்துக்கிட்டால் ரிஷபராசிக்கு இந்த மாதம் என்ன எண்ணிய காரியங்கள் சித்தியாகும், காரியம் எல்லாமே ஜெயம் ஆகும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கலாம். மேற்கொண்டு அவங்க ஜாதக அமைப்பை பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. சிவாய நம. மிதுன ராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கு? மிதுன ராசி அப்படிங்கிறவங்க எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். ஏன்னா வாழ்க வளமுடன். புதனுடைய ஆதிக்கத்தில் செவ்வாய் பகவான் இருந்துகிட்ருக்காரு. அப்புறம் புதன் கீழே இறங்கி உங்களுக்கு கடகத்துக்கு வந்துடுவார். அருமையான மாதம்னு சொல்லலாங்க. பணம், பொன், பொருளாக சேர்க்கைகள் உண்டு. இப்போயே அவங்களுக்கு ஒரு கௌரவம் வந்திருக்கும், அந்தஸ்து வந்திருக்கும், நிறைய விஷயங்கள் வந்திருந்தாலும் உடல் உபாதைகள் நிறையா வந்திருக்கும். வயிறு, காலை பாதிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஏன்னா 10ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரம் பெறது ஒரு காரணம். 2வது விஷயம் ராகுவுடைய பிரச்சனை, நிறைய அலைச்சல்கள் கொடுத்துருக்கும். இனிமேலும் இந்த மாதமும் கொஞ்சம் நிறைய அலைச்சல்கள் வரும். உங்களுடைய தேடுதல் எல்லாத்துக்குமே இந்த ஆடி மாதம் நிறைய இந்த குலதெய்வ வழிபாடு, ஆடி 18 இந்த மாதிரி வழிபாடெல்லாம் மிதுனம் எடுத்துக்கிறதே நல்லது. கணவன் மனைவி ஒற்றுமையை கொடுக்குங்க. சுக்கிரன் நல்ல ஒரு அமைப்பில் இருக்கார். அதே போல் உங்களுக்கு ஒரு மருமகன் வரணும் அப்படின்னு தேடுதல் இருந்தால் அதெல்லாம் ஆவணியில் நிறைய பேத்துக்கு 2ல் குருங்க. அப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும், நல்ல ஒரு வாழ்க்கை அமையும். உங்களுடைய பணம், பொருள், ஏதாவது கடன் பெண்டிங்காக இருக்குது, கொடுத்த கடனோ அல்லது நீங்கள் ஏதாவது கடன் வாங்கணுன்னா கூட ஈஸியாக இஎம்ஐ கிடைக்கும். இந்த மாதிரி லோனெல்லாம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வீடு சார்ந்த பிரச்சனைகள், நான் ஒரு புதுசாக பழைய காரை போட்டுட்டு புது கார் எடுக்கிறேன் அப்படின்னா இதெல்லாம் ஆகஸ்ட்டில் சட்டுன்னு கைகூடக்கூடிய மாதமாக
யாருக்கு இருக்குது அப்படின்னா மிதுனத்துக்கு இருக்குது. நீங்கள் வந்து பெருமாள் வழிபாடு நல்லா, இந்த பூர நட்சத்திரத்துக்கான ஆண்டாள் தேவி வழிபாடு, பெருமாள் வழிபாடு, விஷ்ணு சரசரநாமம் கேட்டுட்டு வந்தாவே உடல் உபாதைகள் சரியாகக்கூடிய காலகட்டமாக இருக்குது. உடம்ப கண்டிப்பாக பார்த்துக்கணும் மிதுன ராசி அன்பர்கள். வாழ்க வளமுடன். தமிழ்நாட்டை ஆளக்கூடிய கடகராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கு? மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லலாம். பல திட்டங்களை மாற்றத்தோட நிறைய உழைப்பை கொடுக்குறாரு. மக்களுக்கு நல்லது நடந்தால் சரி, சரிங்களா? என்ன நிறைய தேடுதலோட மக்கள் இருக்கும். அதனால் சூரியனும் குருவும் முதைய சொன்ன மாதிரி சிவராஜ யோகத்தோடு பயணிக்கிறார். இன்னும் தலைமை பீடத்துக்கு போயிட்டே இருப்பார். ஏன்னா அந்த சூரியன் வந்து இவரோட இடத்துல கர்க்கடக மாதம் இது அப்படியே உட்கார்ந்துருக்கனால ஆடி 18க்கு அப்புறம் பாருங்களேன், இந்த 3ஆம் தேதி 4ஆம் தேதிக்கு மேலே ரொம்ப ரொம்ப வளர்ச்சி. இன்னும் நிறைய விஷயங்களை ஸ்ட்ராங்காக அடித்தளம் போடலாம். ஏன்னா சனி வக்ரம். இந்த மாதிரி காலகட்டத்தில் அவர் போடக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் சொல்லுவாங்களா, அஸ்திவாரம்பாங்கள்ல, அது எவ்வளவு சாங்க போகிறாரோ அத்தனை விஷயம். இப்போ மாநிலத்துக்கெல்லாம் எந்த அளவுக்கு கனிம வளத்தை சொல்லியிருக்கார். ஏன் சனி பகவானை தொடர்றார். அவரே வந்து நிறைய அஸ்ட்ராலஜி நிறைய பார்த்து தான் செய்கிறாங்க. இப்போ எங்களுக்கெல்லாம் ஒரு காலம்னு சொல்லலாம். இந்த மாதிரி என்னையாட்டம் இருக்கக்கூடிய அஸ்ட்ராலஜிக்கெல்லாம் நிறைய ரெஸ்பான்ஸ் கிடச்சிருச்சு. முன்னாடியெல்லாம் எங்கேயோ ஒரு இடத்துல உட்காந்துட்டு ஜாதகம் சொல்லிட்டு இருப்பாங்க. 90, 80ஸ்லாம் தேடி போய் இந்த நல்லது முகூர்த்தம் சொல்லுங்கள், பையனுக்கு கல்யாணம் ஆகுமாங்க, அதே போல் இந்த தனிஷ்டா பஞ்சமீபம் இப்படி இறந்துட்டாங்க, எப்படிங்க இருக்குது, திதி அடப்புலாம் இருக்கா, இது மாதிரி தான் கேட்டுட்டு இருந்தாங்க. சின்ன சின்ன விஷயங்கள் ரொம்ப வந்து ஆழமாக இந்தளவுக்கு தேடுதல் இல்லை. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஆகா நிறைய வெரைட்டி வந்துருச்சு முறைகள் அப்படின்ட்டு. கேபி, கேஒய்ஏ, அதே போல் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பிரசனம். ஒவ்வொரு விஷயமும் என்னென்னா பிரபஞ்சத்திட்டேருந்து நமக்கு வாங்கிக்கிறனா அந்த உள் சக்தியை நம்ம வந்து உற்பத்தி பண்ணியிருக்கோன்னு சொல்லலாம். கடகத்துக்கு எப்படின்னா மனசு தாங்க காரணம். மனசு மட்டும் அவங்க வந்து இலகிய மனம் உண்டு. அதே மாதிரி அவங்க இறங்கி வேலை செஞ்சுட்டாங்க, இரும்பு மனுஷன் ஆயிடுவாங்க. அந்த மாதிரி கவரக்கூடிய காந்த சக்தி அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த அளவுக்கு வந்து இந்த கடகத்துக்கு மட்டும்தான் அமையும். ஏன்னா பூசத்தில் தான் குரு பகவான் உச்சம் பெறார். உச்சம் பெற்று குரு வந்து கூட ஒரு கிரகம் இருக்குது. எப்பவுமே அந்தணன் தனித்திருந்தால் வந்து அவங்களுக்கு மெத்த வந்து அவதி உண்டும்பாங்க. இதெல்லாம் நூலில் இருக்கக்கூடிய விஷயம். ஸோ சூரியன் வந்து இருக்கும்போது நான் இருக்கேன் காப்பாற்று 2 ராஜ கிரகங்க. அப்போ அவர் வந்து இந்த அளவுக்கு யார் வந்து குலைப்பு விட்டாலும் ஒரு கொலாப்ஸ் பண்ணினாலும் அதெல்லாம் அசைச்சிக்க முடியாது. அந்த அளவுக்கு இருக்கிறார் அப்படின்னா சனியை ஆக்டிவேட் பண்ணுறார். மக்களோடு மக்களாக இணைந்து இருக்கு. இதே தான் கடகராசி எல்லாத்துக்கும். நீங்கள் என்ன செய்கிறீங்க, ஊனமுற்றோருக்கு, கஷ்டப்படுறவங்களுக்கு தானம் தர்மம் பண்ணுங்க. என்னங்க மேடம் எனக்கு கஷ்டமே நான் போகலை, அவர் நல்லா இருந்தால் நாங்கள் என்னங்க பண்ணுறதுங்கிற மாதிரி இல்லை. உங்களுடைய ஜாதக கட்டம் தசாபுதி சரியில்லை அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஏழை எளியோர்களுக்கு தானம் பண்ணாவே, அதுவும் பெண்களுக்கு தானம் பண்ணுங்க. ரொம்ப சிறப்பாக இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் கடகராசிக்கு கடல் கடந்த கஷ்டம் நீங்கும். சிவாய நம. சிம்ம ராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கு? சிம்ம ராசிக்கு வந்து கொஞ்சம் அப்படியே மெஜாரிட்டி தான். ஏன்னா நல்லா ஒரு அமைப்பு இருக்குது, கேது இருக்கிறாரு. இருந்தாலும் சுக்கிரனுடைய தொடர்பு வருது. 12ஆம் இடத்துல சூரியன் குருகுன அரசியல் சார்ந்த பிரச்சனைகள் இன்னும் கொஞ்சம் தலைவலி தான். மற்றபடி இவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் இந்த மாதம் உண்டு. உத்தியோகம் சார்ந்த மாற்றங்கள் உண்டு. வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த மாதம் அழகாக இவங்க எடுக்கலாம். திருமணம் கைகூடும். ஏன்னா வக்கரமாக தான் இருக்கிறாரு சனி. இப்போ வந்து நிறைய வந்து அஷ்டமத்தி சனிங்க. திருமணத்தை எடுக்கும்போது ஒரு 10 பேர்த்திட்டே பொருத்தம் பாருங்கள். ஏன்னா சிம்ம ராசிக்காரங்க இன்னும் 1.5 வருஷம் பொருத்தம் பார்க்குறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். தொழில் ஆனால் நல்லா இருக்கும், வளர்ச்சியாக இருக்கும். பிரான்ச்சஸ் போடுவாங்க. வெளிநாடு போகிறது, என்ன ஜாப் எதிர்பார்க்குறாங்களோ அதெல்லாம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். நிறைய இந்த வழிபாடு இருக்குது இல்லைங்க, இந்த ஆடி மாத வழிபாடெல்லாம் சிம்ம ராசியும் எடுத்துங்க. எப்படி நம்ம மேசத்துக்கு சொன்னோமோ சேம் சிம்ம ராசிக்காரங்க இந்த வழிபாடு எடுக்கணும். பொதுவாக பெரியவங்களை மதிக்கலாம். யாருங்க, சிம்மராசி. எப்படின்னா இந்த மாதிரி சனி பகவானுடைய தாக்கங்கள் இருக்கும்போது நம்ம ராகு, சனி பகவான், அதே மாதிரி கேதுவெல்லாம் என்னென்னா ஊழ்வினை கர்மாவை அந்த கஷ்ட காலத்தில் அதிகப்படுத்தி விட்டுரும். நம்ம அங்கே ஒரு கர்ம வினையை சுமந்து தான் பிறந்திருக்கோம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் அந்த 6 மாதம் 1 வருஷம் வச்சு செஞ்சுட்டு போயிருங்கிறாங்களா, அந்த மாதிரி கஷ்டத்தை கொடுக்கும். அப்போ நம்மளுடைய முன்னோர்களோ வீட்டில் இருக்க பெரியவங்களோ நம்ம மதிக்கணும். அவங்களுக்கெல்லாம் கூட ஒரு கண்டத்தை ஏற்படுத்தும். எத்தனையோ பேர் ஜாதகம் பார்க்க வரும்போது அவங்க தாத்தா பாட்டி இருக்காங்களா, யாராவது இப்போ டெத்தான ஆமாங்கிறாங்க. ஏன்னா கேது அங்கே பிரவேசிச்சுட்ருக்காரு. அப்போ ஒரு வாழ்ந்தவங்களை
நல்லபடியாக கொண்டு போகக்கூடிய அமைப்பெல்லாம், வீடு பெற்றை அடையக்கூடிய அமைப்பெல்லாம் உண்டு அப்படிங்கிறது சிம்மராசிக்கு உண்டு. உடல் உபாதைகளில் தலை சார்ந்த பிரச்சனைகள், உடனே கொஞ்சம் டாக்டரை பார்க்கணும். எனக்கு சுகர் இருக்குது, பிபி இருக்குது, 5 வருஷமாக நான் மாத்திரை கொஞ்சம் உடம்பை கவனமாக பார்த்துக்கணும். உடனடியாக பார்த்துக்கக்கூடிய அமைப்பை பார்த்துக்கணும். குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல ஒரு வாய்ப்புகள் சின்ன விரயங்கள் ஆனாலும், இப்போ காலேஜுக்கு போகிறோம், இப்போ ஸ்கூல்லாம் மாற்றிருப்பாங்க, காலேஜுக்கு என்ன சீட்டு கிடச்சிருக்கோம், அதுக்கெல்லாம் அலைச்சல்கள் கண்டிப்பாக உண்டு. நிறைய பேர் பார்த்தாங்க இந்த காலேஜ் சீட்டு வாங்குறதுக்கு சிம்மராசிக்காரங்களாம். ஏன்னா பயம், எப்படி அஷ்டம திசை ஏதாவது பிரச்சனை கொடுக்கும், கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை கொடுக்கும். ஆனால் அது ஒரு தடவை தான் பிரச்சனையை கொடுக்கும், அதுக்கப்புறம் சரியாயிடக்கூடிய அமைப்பு உண்டு. திருவண்ணாமலை கிரிவலம் ஒரு தடவை போயிட்டு வர்றது சிறப்பான அமைப்பு. மேற்கொண்டு உங்கள் ஜாதகத்தை பார்த்துங்க, எப்படி என்னன்னு போகக்கூடிய விஷயத்தை நம்ம முழுசாக சொல்லலாம். சிவாய நம. கன்னி ராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கு? கன்னி ராசி அப்படிங்கும்போது புதனுடைய அதிபதி ஆதிக்கம் சொல்லலாம். ஏன்னா புதன் பகவான் தான் இங்கே ஆட்சி உச்சம் பெறக்கூடிய சிறப்பான பாவகம். காலபுருஷனுக்கு 6ஆம் பாகம். உங்களுக்கு கடன் பிரச்சனை, கொடுக்கல் வாங்கல்ல பிரச்சனை, அதே மாதிரி வக்கீல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏதாவது நீங்கள் வாய்தா கேட்டுகிட்டே இருக்கோங்க, கோர்ட்டு சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்குது, இதெல்லாம் சரியாகக்கூடிய காலகட்டம் இந்த ஆகஸ்ட் மாதங்க. அதை பிரச்சனைகள் தீரக்கூடிய மாதம்னு வச்சுக்கோங்களேன். கன்னிக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அது சரி பண்ணக்கூடிய காலகட்டங்கள். அதை நம்ம சுறுசுறுப்பாக இருந்து நம்ம எடுத்துக்கணும். 12 கேது, நிறைய உறவுகள் இடையே, நட்பு வட்டாரத்திடையே இவங்க யார் அவங்க யாருன்னு பளிச்சுன்னு படம் போட்டு காட்டக்கூடிய அமைப்பில் ஆடி மாதமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இவங்க இப்படி தான், இவங்ககிட்ட பழகணும், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம கற்றுக்கிட்டோம், இனிமேல் நமக்கு அதை கரெக்டாக நடந்துக்கணும், விழிப்புணர்வை கொடுக்கக்கூடிய விஷயங்கள்லாம் கன்னிக்கு நிறையா நடந்திருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருந்திருக்கு. சுக்கிரன் வராரு. சுக்கிரன் இதே இடத்துல இருக்கனால பண வரவு, பெண்களால் ஆதாயம், திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் கைகூடக்கூடிய அமைப்பு, அல்லது திருமணம் பார்க்கக்கூடிய விஷயம்லாம் இந்த ஆவணியில் ட்ரை பண்ணலாம். கன்னிராசி சுக்கிரன் இருக்கனால இன்னொரு விஷயம் என்னென்னா, தன்னோட மனைவிக்கு வேலை கிடைக்கல, சகோதரிக்கு வேலை கிடைக்கல, அத்தைக்கு வேலை கிடைக்கல, இதெல்லாம் ப்ரமோஷன் உண்டு, வேலை ஜாபு, அவங்க வருமானம் ஈட்டக்கூடிய இது, அம்மா வழி அப்பா வழியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீரும். சனி வக்ரம் ஆயிட்டார், அதனால் தொழில் சார்ந்த பிரச்சனை தீரும். அதுவும் நம்ம கன்னிக்கு எடுத்துக்கலாம் இந்த மாதம். மேற்கொண்டு என்ன அப்படின்னா, பெண்களால் ஆதாயத்துடைய லவ், இந்த மாதிரி லவ் பண்ணிகிட்டு இருக்கோங்க அப்படின்னு சக்ஸஸ் ஆகக்கூடிய அமைப்பு. ஆவணியில் கூட நல்ல வளர்பறை முகூர்த்தம் நம்ம பார்க்கலாம். ஏன்னா ஆவணியில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 முகூர்த்தம் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். அப்போ கன்னிராசிக்காரங்க எல்லாம் நம்மளுடைய முயற்சி நல்லா இருக்கும். வெளிநாடு வெளியூர் தொடர்பு விசா எடுக்கிறதுலாம் கொஞ்சம் கவனம் தேவை. ஒரு ஓரை பார்க்குறது, நட்சத்திரம் தாராபலம் பார்க்குறது, இது மாதிரி பெரிய இடத்துலையோ மாநிலமோ மாவட்டமோ அதர் ஸ்டேட்டு கண்ட்ரின்னு போகும்போது மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை கன்னிராசிக்காரங்களுக்கு. மற்றபடி ஆஸ் யூஷுவலாக நல்ல ஒரு விஷயங்கள்லாம் நடக்க கைகூடக்கூடிய மாதமாக ஆகஸ்ட் இருக்குது. சிவாய நம. துலாம் ராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கு? காலசக்கரத்துக்கு 7ஆம் பாவங்க. நட்பு, திருமண பந்தம் எல்லாமே கொடுக்கக்கூடிய சனி பகவான் உச்சம் பெறக்கூடிய இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா துலாம் தாங்க. நல்ல ஒரு அமைப்பான இடம்னு சொல்லுவேன் நான். நிறைய ராசிகள் இருந்தாலும் ஒரு சில தான் நமக்கு ஒரு ஸ்ட்ராங்காக நல்ல விஷயங்கள் பேச முடியும். லக்ன ராசி துலாமுக்கு மட்டும் ஒரு வெயிட் உண்டுங்க. ஏன்னா இந்த நியாயம் தர்மம் அப்படிங்கிற எண்ணங்கள் சிந்தனை எப்பயுமே இருக்கும். ஒருத்தவங்களை பற்றி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா சரி பரவாயில்ல அப்படின்னு அடுத்தவங்களை வரவேற்கக்கூடிய இந்த வரவேற்புங்கிற ஒரு விஷயம், பாராட்டுங்கிற விஷயம், இந்த கைத்தட்டு கொடுக்குற விஷயம், இதெல்லாம் துலாமுக்கு இயற்கையிலேயே உண்டுங்க. அந்த மாதிரி இவங்க ஆகஸ்ட் மாதம் பல சாதனைகள், விளையாட்டுத்துறை துறை சார்ந்து, இப்போ சினிமா துறை, இது மாதிரி மீடியா, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய இடமாக துலாம் இருக்குது. நல்ல ஒரு ஏற்றமிகு மாதமாக இருக்குதுங்க. வெளிநாடு வெளியூர் போகக்கூடியவங்க கண்டிப்பாக 4ஆம் இடத்துல ராகு இருக்கனால அருமையாக இவங்களோட பயணம் சிறப்பாக இருக்கும். 5ஆம் இடங்கிறது கும்பம். அப்போ அவங்க சனியோட ஆதிக்கத்தை தொழில் சார்ந்து வெளிநாடு வெளியூர் வெளி மாநிலம் போகக்கூடிய அமைப்புக்கெல்லாம் முயற்சி பண்ணணும். 5ஆம் இடங்கிறது எப்படி தெரியுங்களா, பூர்வ புண்ணிய ஸ்தானம்பாங்க. அந்த இடத்துல ராகு இருக்கும்போது முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். அப்போ முன்னோர்கள்னா இந்த ஆடி மாதத்தோட அமாவாசை விஷயத்தை துளாராசி ரொம்ப நல்லா எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக குரு தோஷம் அதை நிவர்த்தியாகும். அதே போல் முன்னோர்களுடைய சாபக்கேடு சரியாகும். அதெல்லாம் கண்டிப்பாக எடுக்கணும். முடிஞ்ச ராமேஸ்வரம் கூட போயிட்டு இருந்தலாம். கடல் சார்ந்து நீர்நிலை சார்ந்து ஒரு ஸ்தானம் பண்ணிட்டு வரலாம். ஏன்னா துலாபாரம் அப்படிங்கிறது இதில் ஒரு விஷயம் இருக்குது. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க, அதே போல் ஸ்ரீரங்கமோ அல்லது குருவாயூரோ இது மாதிரி துலாபாரம் கொடுக்கறது. தொழிலே சரியில்லை, எங்கள் வீட்டில் அல்லது யாராவது ஐசிக்குள்ளே இருக்காங்க, கஷ்டப்படுறாங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பரிகாரம் உண்டுங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கா நம்மளால் முடிஞ்ச கனி பலா, இந்த மாப்பழா இது மாதிரி வச்சு நம்ம துலாபாரம் கொடுக்குறோன்னு வேண்டிக்கிட்டால்
டக்குனுக்கு நடக்கும். நிறைய துளாராசிக்காரங்களுக்கு குழந்தை பாக்கியத்துக்கு துலாபாரம் தான் நான் சொல்லுவேன். அந்த மாதிரி சிறப்பான ஒரு விஷயம். ஸ்ரீரங்கநாதருடைய வழிபாடு, அதே மாதிரி ராமேஸ்வரம் போயிட்டு வர்றது இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் துலாம் ராசிக்கு சக்ஸஸை கொடுக்கும், வெற்றியை கொடுக்கும். வாழ்க வளமுடன். நாட்டையே ஆளக்கூடிய விருச்சக ராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கு? காலசக்கரத்துக்கு 8ஆம் பாகம் விருச்சிகம் அப்படின்னாவே சந்திர பகவான் இங்கே நீச்சங்க. செவ்வாயுடைய ஆதிக்கம் அதிபதிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கரப்பாம்பூச்சி எறும்பு அப்படிங்கிற ஒரு கூட்டணியெல்லாம் நமக்கு வந்து நிறைய ஜனதா பார்ட்டிக்கு வந்து ரொம்ப ஒரு பிரச்சனைகளை கொடுத்தது அப்படிங்கிறது தெரியும். குரு பார்க்குறாருங்க, அவரே ஒரு குரு தானே, ஞானி தானே. ஐயா மோடிஜி அவர்களுடைய பாதம் தொட்டு வணங்கி, ஏன்னா லக்னமும் ராசியே மோடிஜிக்கு வந்து அதுதாங்க. நம்மளுடைய பாரத பிரதமர் அப்படின்னு சொல்லும்போதே ஒரு வெயிட் இருக்குது, ஒரு கெத்து இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு ஆன்மீக சிந்தனை, ஒரு மகான் சித்தர் மாதிரி அவர் வாழ்ந்துட்டுருக்கார். நிறைய விஷயங்களை நமக்கு நல்லது செய்யணுன்னே காத்துக்கிட்டு இருக்கார். இன்றைக்கி இராணுவத்துடைய விஷயங்களை இந்த அளவுக்கு கண்ட்ரோலுக்கு வந்திருக்குதுன்னா கரப்பாம்பூச்சியை நசிகரி எவ்வளோ நேரம் ஆகுங்க. அதாவது ஒரு விஷயம் நம்ம வந்து நீட்டுனா அந்த கல்விங்கிற சார்ந்து நம்ம எடுக்கும் பொழுது புதன் வந்து கொஞ்சம் வீக்காக இருந்துச்சு கோச்சாரத்தில். கரெக்டாக ஒரு 1.5 மாதம், இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் நமக்கு தீர்வுக்கு வந்துச்சு. அப்படின்னா இதில் பல விஷயங்கள் அரசியல் தலையீடுனால, சரிங்களா? ஏன் அப்படின்னா குரு உச்சம் பெற்ற குருவோட சூரிய பகவான் இணைவு தாங்க ஒரு ஆட்டி படைக்கிறது. அப்போ 8, 4, 6, 12 இந்த மாதிரி விஷயங்கள் கிரகங்கள் போய் உட்காரும்போது பல மாற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். விருச்சிக ராசி நேயர்களுக்கெல்லாம் ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கும்போது எந்த முயற்சி எடுத்தாலும் சக்ஸஸை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்குது. அதில் நீங்கள் வந்து கஷ்டமே பட வேண்டாம். அந்தளவுக்கு குரு பார்வை இருக்குது, சரிங்களா? அந்த குரு பார்வை உங்களுக்கு உங்களுடைய குழந்தைகளுக்கு அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு, வியாபாரம் சார்ந்தோ தொழில் சார்ந்தோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம், பிரான்ச் ஓப்பன் பண்ணுறோம், அது மாதிரி எல்லாத்துக்குமே தொழில் சார்ந்து ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பு விருச்சிகத்துக்கு நல்லா இருக்குது. அதே போல் உங்களுடைய கஷ்டம் அப்படிங்கும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா உடம்பு சார்ந்துங்க. உடம்பு கொஞ்சம் நல்லா ஸ்டடியாக வச்சுக்கணும், மருந்து மாத்திரை கவனமாக சாப்பிடும், மனது சார்ந்து ஒரு வைராக்கியத்தோடு வேலை செய்யக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குது. வழிபாடு அப்படின்னா கந்த குரு சஷ்டி கவசமும் கந்த குரு கவசமும் கேட்டுகிட்டே வரணும். முருகனை கெட்டியாக பிடிச்சிக்கணும், மற்றபடி ஒன்றும் இல்லை. திருச்செந்தூர் முருகனை கூட போய் சேவிச்சுட்டு வந்துடலாம். வியாழக்கிழமை நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்கிறது விருச்சிக ராசிக்கு நிறையா இருக்குது. தன்னம்பிக்கை தைரியமான மாதமாக ஆகஸ்ட் மாதம் விருச்சிக ராசிக்கு தெரியுது. அதனால் எந்த கவலையும் படாதீங்க. மேற்கொண்டு உங்கள் ஜாதகத்தை பார்த்துக்கிட்டா என்ன விஷயத்துக்காக நம்ம சொல்யூஷனோ அதை கொடுப்போம். சிவாய நம. வாழ்க வளமுடன். தனுசு ராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கு? தனுசு ராசி காலசக்கரத்துக்கு 9ஆம் பாவகம். இப்போ பார்த்தீங்கன்னா செவ்வாய் புதன் நேராக வந்து 7ஆம் இடத்துலேருந்து பார்த்துட்ருக்கார். மங்கள காரியங்கள் எல்லாமே நடக்கும், சுபமங்கலமான விஷயங்கள். 8ஆம் இடத்துல குரு மேடம் எப்படி நடக்கும் அப்படின்னா, எப்பயுமே ஒரு ஜாதகம் பார்க்கும் பொழுது என்னென்னா 2 பேர்த்தோடதும் பார்க்கணும். ஒருத்தருக்கு குரு நல்லா இல்லைன்னா இன்னொருத்தருக்கு நல்லா இருந்ததா அங்கேயே ஈசனே முடிச்சு போடுவான், சரிங்களா? இது வந்து என்னென்னா தேவர்களும் இறைவனும் ஒரு புடைசூழ நமக்கு வாழ்த்தி வணங்கக்கூடிய அந்த சுப நேரத்தில் கல்யாணம் பண்ணுறது தான். இது நிர்ணயிக்கப்பட்டது, தீர்மானிக்கப்பட்டது தான் நம்மளுடைய திருமண பந்தம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்பேற்பட்ட விஷயத்தை ஏன் ஒரு பொருத்தம் பார்க்குறோம், ஒரு 50 ஜாதகம் பார்க்குறோம், எத்தனை பார்த்தாலும் நமக்கு ஒரு மனைவி ஒரு கணவன்கிற விஷயத்தை வந்து கொடுக்கறது அந்த இறைவனுடைய முடிச்சு. குழந்தை பிறக்கும் போதே இன்னாருக்கு இன்னார் அப்படிங்கிறத அந்த கொடுத்துட்றாரு. ஸோ அந்த மாதிரி அந்த பந்தத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் குரு பலன் ஒருத்தருக்கு இருந்தாவே போதுங்க. இன்றைக்கி 7, 8 பொருத்தம் இருந்தாலும் போதும். ஆனால் கட்ட பொருத்தம், ஷஷ்டாங்க தோஷம் இதெல்லாம் நம்ம பார்க்கணும். ஆகஸ்ட் மாதம் தனுசு ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும், மோசம்னு இல்லை. ஏன்னா அவருங்க வந்து குரு மறைஞ்சிருக்கிறது, சனி பகவான் 4ஆம் இடத்துல வக்ரமாக இருக்குது, 3ஆம் இடத்துல ராகு இருக்கிறாரு. இந்த மாதிரி பல பிரச்சனைகளை சந்திச்சுட்டே இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆடி 18க்கு மேலே 4, 5 தேதிக்கு மேலே ரொம்ப அழகாக அவங்களுக்கு படிப்படியான உயர்வை கொடுக்கும், தொழிலில் அந்தஸ்தை கொடுக்கும், ஒரு கௌரவத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். குழந்தைகளுக்கு படிப்பு சார்ந்தோ தொழில் சார்ந்தோ ஒரு விரயத்தை கொடுத்துருக்கோம், கொடுக்காதவங்களுக்கு கொடுக்க வாய்ப்புகளும் உண்டு. ஏன்னா அந்த குரு ஒரு விரயத்தை கொடுத்துருவாரு. அவங்களுக்கான கௌரவமோ ஒரு விளையாட்டுத் துறையாக இருக்கலாம், ஒரு பரிசு வாங்குகிற விஷயமா இருக்கலாம், ஒரு சாதனைக்குரிய விஷயமாக இருக்கலாம், அதிலெல்லாம் சின்ன சின்ன தடைகளை கொடுக்கும். சனி பகவான் அந்த வேலையை கொடுத்துருவாரு. அந்த மாதிரி வீடு வண்டி வாகனம் இதெல்லாம் பழுது ஏற்படக்கூடிய அமைப்பு, அதுக்கான சின்ன சின்ன செலவுகளையும் கொடுத்துரும் தனுசு ராசிக்கு. இவங்க எப்பயுமே வழிபாடு அப்படிங்கும்போது ஸ்ரீராம ஜெயம் இந்த மாதம் எழுதிட்டு வர்றது நல்லது. ஸ்ரீராம ஜெயம், ஜெய் ஸ்ரீராம் இதெல்லாம் சொல்லிக்கிட்டே வந்தாங்கன்னா குருவாலும்
அதே போல் சனி பகவானுடைய தாக்கத்திலிருந்தும் இவங்க மாற்றிக்க முடியும். சிவாய நம. மகர ராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கு? மகர ராசி நல்ல மெஜாரிட்டி இப்போயே பேசக்கூடிய அமைப்பில் இப்போ ரஜினிகாந்த் அவர்கள்லாம் மகர ராசி தான். ஏன்னா திருவோண நட்சத்திரம். பொதுவாக நட்சத்திரம் சொல்லி நம்ம எடுக்கிறத விட நம்ம கோச்சார கிரகம் தான் அவங்கள ஒரு தலைமை பீடத்துக்கு கொண்டு வருதுங்க. ஒரு கோச்சார கிரகமும் அந்த மாதத்துடைய அமைப்பை வச்சு தான் இன்றைக்கி வெற்றி நிச்சயம் அப்படின்னு டிவிக்கு ஒரு ஜெயிக்கக்கூடிய காலகட்டமாக நம்மளே மீடியாவில் சொன்னோம். இந்த மாதம் யார் கோல் அடிப்பா, அதுதான். இப்போ ஒரு கிரிக்கெட் மேட்ச் விளையாடுறாங்க, அந்த காலகட்டத்தில் அந்த 11 பேருக்கும் 9 பேருக்கோ எத்தனை பேர் விளையாடுறாங்களோ அவங்களுக்கு எது மெஜாரிட்டியாக இருக்கும், இவங்களுக்கு அன்னைக்கு கிரக கோச்சாரம் நல்லா இருக்குது, பிரசன்னம் என்ன சொல்லுது, இதெல்லாம் கவனிக்கணும். அப்படி பார்க்கும் பொழுது இவங்க தான் ஜெயிப்பாங்க, இவங்க தான் நிறைய வின் அடிக்க முடியும் அப்படிங்கிறத எல்லா விஷயத்துக்கும் நம்ம எடுத்துக்கலாம். அப்போ இந்த மகர ராசிக்காரங்க ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கும்போது இப்பயே அவங்களுக்கு இந்த மாதமே உங்களுக்கு ஒவ்வொன்றா சொல்லிகிட்டே வந்தோம் நல்லா இருக்குது அப்படின்ட்டு. அப்போ இவங்களுக்கும் ஆடி 18க்கு அப்புறம் திருமணம் சார்ந்த பிரச்சனைகள் தீரும். லவ் இருந்தால் லவ் வராதவங்களுக்கு கூட வரும். ஏன்னா குரு ஒரு வழியை கொடுப்பார். அதே போல் நல்ல கிரக அமைப்பு இருக்குது. 2ஆம் இடத்துல ராகுங்க. எப்பயுமே இந்த பாவ கிரக தொடர்பு ஒரு திருமண பந்தத்தை கொடுத்துட்டு போயிடும். வீடு இல்லாதவங்களுக்கு வீட்டை கொடுத்துரும். இந்த மாதிரி எது இல்லையோ அந்த விஷயத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த ஆவணி மாதம் ரொம்ப சிறப்பாக இவங்களுக்கு இருக்கும். படிப்படியான வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய காலகட்டம். வெளிநாடு வெளியூர் போனவங்க வந்தவங்க இந்த மாதிரி அங்கேருந்து இங்கே வரணும்னு நினைக்கிறவங்க வருவாங்க. அதே போல் இந்த கப்பல் துறையில் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, மெரைனிங் இன்ஜினியர்லாம், அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு சம்பள உயர்வு கிடைக்கக்கூடிய காலகட்டம். சரிங்களா? சனி பகவான் 3ல் இருக்கிறார், ஜலராசியில் இருக்கும்போது அந்த மாதிரி நீர் சம்பந்தமான தொழில் செய்கிறவங்களுக்குலாம் சிறப்பாக இருக்கும். மகர ராசிக்காரங்களுக்கு மகர ராசிக்காரர்களுக்கு அற்புதமான மாதம் அப்படின்னு சொல்லலாம். அவங்க என்னென்ன வழிபாடு எடுத்தாங்களோ, தெய்வத்தை கும்பிட்டாங்களோ, அதுக்கெல்லாம் பலாபலன் கொடுக்கக்கூடிய அளவிற்கு இந்த ஆகஸ்ட் மாதம் ஒரு திருப்பத்தை கொடுக்கும். நல்ல முயற்சி செய்யுங்க, இனிமேல் சுறுசுறுப்பாக இருப்பீங்க. ஏன்னா எந்த சனி பகவானுடைய தாக்கமே இல்லை. அதனால் அந்த ஒரு அமைப்பு குரு பார்க்குறாருங்க. இத்தனை விஷயத்துக்காரம் குரு. அப்போ குழந்தை பாக்கியம், திருமணம், ஷேர் மார்க்கெட்டிங்கில் போடக்கூடிய அமைப்பு. ஷேர் மார்க்கெட்டிங் ஒரு ஜோதிடம் இருக்குதுங்க. அது ஜாதகம் பார்த்து நிறைய பேர் அதுக்கு ஒரு 10 கிளைண்ட் வச்சுருக்கேன். அந்த டைமு அந்த ஓரை பஞ்சப்பச்சி பார்த்து நம்ம சொல்லுவோம் கரெக்டாக. இன்றைக்கி இந்த மாதிரி டைமில் இந்த நேமில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், கரெக்டாக அமௌண்ட்டு வரும் அப்படிங்கிற பண வரவு பண ஈர்க்குக்கெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. மகர ராசி மகத்துவமான மாதமாக இந்த மாதத்தை பயன்படுத்திக்கலாம். கோளறு திருப்பதிகம் கேட்டுட்டு வந்தாவே போதும். சிவாய நம. கும்பராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்குது? கும்பராசி நேயர்கள் வாழ்த்துக்கள். ஏன்னா ஆகஸ்ட் மாதம் ராகு போயிட்டுருக்காருங்க. ஜென்மத்திலேயே ராகு இருக்கிறனால பல அலைச்சல்கள் பல கஷ்டங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கும். கும்பம் பார்த்திங்கன்னா ஒரு கோபுர கலசம் அப்படின்னு ஒரு பேச்சு உண்டு. எதையுமே தலைமைத்துவமாக எடுத்து நடத்தக்கூடியவங்க. லக்னம் ராசியில் பிறந்தாவே அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பு உண்டு. எப்படியுமே சாதிச்சிருவாங்க. ஏதோ ஒரு விஷயத்தில் நல்ல விஷயங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு அவங்களுக்கு உண்டு. ஏன்னா அதுதான் காலசக்கரத்துக்கு 11ஆம் பாவங்க. அப்போ லாபத்தை நோக்கி தான் அவங்களோட எண்ணங்கள் இருக்கும். எப்படியாவது சம்பாதிக்கணும், எப்படியாவது நம்ம லாபத்தை அடையணும் அப்படின்னு. வெளிநாடு வெளியூர் அதர்பாசா பேசக்கூடியவங்கள்லாம் இந்த மாதம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஒரு முஸ்லீமாக இருக்கலாம், அல்லது கிறிஸ்டினாக இருக்கலாம், அதர்பாசா பேசக்கூடியவங்களாக இருக்கலாம். அவங்கெல்லாம் இவங்களுக்கு இவங்களுடைய தொழிலுக்கோ அல்லது ஒரு இதுக்கோ எதுக்கோ இருந்தாலும் ஒரு சப்போர்ட், ஒரு நட்பு ரீதியாக வரக்கூடிய காலகட்டமாக, புதிய நட்பு ஒரு வரக்கூடிய காலகட்டமாகவும் இருக்குது. திருமணம் அப்படிங்கிற விஷயம் நடக்கும். ஏன்னா ஆவணிங்கிறது முகூர்த்த மாதங்க. அதனால் அதுக்கான நிறைய பேருக்கு கல்யாணமாக கைகூடக்கூடிய அமைப்பும் வருது. இந்த டெஸ்ட் பேபிம்பாங்க குழந்தைக்கு. அது மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் எடுத்துக்கிறது. எந்த காலகட்டத்தில் நம்ம எடுக்கிறோமோ அது சக்ஸஸ் அடையணும். நம்ம பாட்டுக்கு நம்ம ஹெல்த் இஷ்யூவும் பார்த்துக்கணும். அதே போல் இந்த காலகட்டத்தில் இப்போ சனி ராகு தொடர்பில் வரனால கண்டிப்பாக நமக்கு ஒரு புதிய வரவு வரும். அப்போ நான் ஒரு 7-8 வருஷமாக இல்லைங்க பேபி, கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயம் எடுக்கலான் இருக்கோம். நான் ஒரு கும்பராசிங்க, சதய நட்சத்திரம் அல்லது பூரட்டாதி நட்சத்திரம் ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. அப்படி இந்த நட்சத்திரம் அந்த ராசியில் வரும். அப்போ அவங்களுடைய குரு எங்கே இருக்கார், 5ஆம் பாவகம் எப்படி தன்மையில் இருக்கார், இப்போ வர கோச்சார சனியோட தொடர்பும் ராகுவும் இருக்கறனால கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுங்க. இந்த டாக்டர் பெயர் நாமத்தில் எடுங்கன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு நம்ம அக்யூரேட்டாக சொல்லி இந்த மாதிரி விஷயம் நீங்கள் எடுக்கும்போது இந்த ஒரு 40 நாள் அல்லது ஒரு 2.5 மாதம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கருத்தரிக்கும்
அப்படிலாம் நம்ம வந்து கரெக்டாக குறித்து கொடுத்து சொல்லக்கூடிய அமைப்பு உண்டுங்க. அப்போ இந்த முகூர்த்த மாதமாக இருக்கிறனால இந்த ஆகஸ்ட் மாதம் நீங்கள் இதுக்கெல்லாம் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறத நான் கவனத்தில் எடுத்துக்கணும். அதே போல் உங்களுடைய அலைச்சல்கள், வீண் விரயங்கள், பிரயாணம் இந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கும். கொடுக்க வாங்கலையும் கவனம் தேவை, பேச்சிலையும் கவனம், நிதானம் தேவை. என்ன 2ஆம் இடத்துல சனி பகவான் இருக்காரு. தொழில் சார்ந்த பேச்சு மேலதிகார் மதிக்கல, ஒரு கஷ்டத்தை கொடுக்குற, ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படின்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. நீங்களும் ஒரு வார்த்தையை விட்டு அது இன்னும் கொஞ்சம் வளர்த்து விட்டுரும். அதனால சொல்லுக்கு ஒரு நம்ம இதாக இருக்கக்கூடாது. கும்பராசிக்காரங்க எல்லாருமே உக்கர தெய்வமான, ஏன்னா ஆடி மாதமும் இருக்கிறனால வெக்காளி அம்மன், கருமாரி அம்மன், இது மாதிரி ராகு வந்து அம்பாளுடையது. அப்படியே இல்லைங்க, எனக்கு சின்ன தெய்வமான ஒரு துர்க்கை அம்மன், துர்க்கை அம்மனோட அஷ்டகம் கேட்டுட்டு வர்றது, இதெல்லாம் வந்து சிறப்பாக இருக்குது. இந்த மாவிளக்கு போட்டு சாமி கும்பிடுவாங்க குலதெய்வத்துக்கு. இதே மாதிரி அம்பாளுக்கு நீங்கள் வழிபாடு எடுங்க. மாவிளக்கு போட்டு ராகுவுடைய சனி பகவானுடைய தாக்கம் குறைக்கும். சரிங்களா? சிவாய நம. வரிசையில் இறுதியாக இருந்தாலும் மனதில் உறுதி அதிகமாக இருக்கக்கூடிய மீனராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி? மீனராசிக்கு ஆகஸ்ட் மாதத்துடைய வாழ்த்துக்கள். ஏன்னா சனி பகவான் வக்கரம் அடைஞ்சிருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உடல் ஆரோக்கியம் ஃபஸ்ட்டுங்க. மீனராசி பார்த்திங்கன்னா பூரட்டாதி, உத்திரட்டாதி, அதே போல் ரேவதி நட்சத்திரம் ரொம்ப சாந்தங்க. மன உறுதி இருக்குமே, வெளியே காட்டிக்க மாட்டாங்க, சாந்தமாக இருப்பாங்க, சாஃப்டாக இருப்பாங்க. சின்னதாக ஒரு பெண் தன்மை இருந்துகிட்டே இருக்கவங்ககிட்ட. ஏன்னா 12வது ராசியாக இருந்தாலும் அதுதான் மோட்ச இடத்த கொடுக்கக்கூடியது, வீடு பேரு அப்படிங்கிறது. நம்மளுடைய ஊழ்வினை கர்மா எந்த அளவுக்கு அனுபவிக்கு இங்கேயே சரி பண்ணுறோமோ, எதுக்கு சொல்கிறாங்க, அரசன் அன்றை கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும் அப்படிங்கிறோம். இந்த மாதிரி தத்துவமெல்லாம் யார் பேசுவானா? மீனராசி தாங்க. அந்த மாதிரி இடத்துக்கும் போயிட்டாங்க. ஏன்னா ஜென்ம சனி, 7.5 சனி தாக்கம் ரொம்ப முடியலங்க மேடம். 100 பேரில் 90 பேர் ஜாதகம் வரதே மீன லக்னமாக இருக்கும் அல்லது மீன ராசியாக தான் இருக்கும். என்ன பிரச்சனைங்க? ஹெல்த் இஷ்யூ, கால் வலிக்குது, கால் சம்மந்தமாக, எலும்பு சம்மந்தமாக, வயிறு சம்மந்தமாக, வேலை போச்சுங்க மேடம் அப்படின்னு ஏதாவது ஒரு புலம்பல் வீட்டில், பையனாக இருந்தாலும் அம்மா இருந்தாலும் இவங்களாக இருந்தாலும் புலம்பல் அதிகமாகவே இருந்துட்டு இருக்கக்கூடிய அமைப்பில் மீனராசிக்கு இருக்குது. அதுக்கெல்லாம் விமோச்சனம் இந்த மாதம் கிடைக்குமா? கஷ்டமெல்லாம் தீருமா? ஆடி மாதம் நல்ல வழிபாடு எடுங்க. பெண்களாக இருந்தால் ரொம்ப வழிபாடு எடுங்க. அரச மரம், ஆலமரம் இருக்கக்கூடிய விநாயகர் வழிபாடெல்லாம் இந்த மாதம் மீனத்துக்கு அவ்வளோ சிறப்புங்க. சுற்றி வரணும், உடற்பயிற்சின்னு அர்த்தம். எந்த அளவுக்கு நடக்கிறோமோ, எந்த அளவுக்கு உழைக்கிறோமோ, எல்லா கஷ்டமும் அவர் சனி பகவான் நிவர்த்தி பண்ணுவார். அப்படி ஒரு விஷயம் இருக்குது. வேலை வந்து மாநிலம் சார்ந்து, மாவட்டம் சார்ந்து, உள்ளூர் வேலை வேண்டாம். ஏன்னா 12இல் வந்து உங்களுக்கு ராகு கும்பத்தில், சனி பகவான் ஜெம்மத்தில். அப்போ கொஞ்சம் வீட்டை, ஃபேமிலியை விட்டு கொஞ்சம் வெளியே போயிட்டு வருமானம் தேடி நீங்கள் வீட்டுக்கு அனுப்புகிறதோ, உங்களுடைய தேவைகளை பயன்பாட்டு ஒரு பிரிவினை அப்படிங்கிறத கொடுத்தணும். சரிங்களா? குழந்தைங்க படிக்குதுன்னா ஒரு ஹாஸ்டல் போட்டுடலாம். அப்படி இல்லையா, வெளிநாடு போகிறதுனால ரொம்ப பெஸ்ட்டு வேலைக்கு. அதே போல் நீங்கள் கொஞ்சம் தள்ளி இருந்து, சொல்லுவாங்கள்ல, இந்த தாமரை இலைநீர் போல் வாழ்க்கையில் நம்மளோட வேலை உண்டு, வெட்டி உண்டுன்னு இருக்கிறது நல்லது. இன்னும் உடல் உபாதைகள் தப்பிக்கணும்னா ஒரு இஎம்ஐ போட்டு வீடு வாங்கிக்கலாம், கட்டிக்கலாம், அல்லது உங்களுடைய வண்டி வாகனம் மாற்றிக்கலாம். இதுபோல் பொருள் காரகத்துவத்தை நீங்கள் இயக்கிக்கும் போது உடல் காரகத்துவம் நல்லா இருக்கும். மீனராசிகள்லாம் ஜாதகம் பார்த்துக்கிறது நல்லது. தசாபுத்தி எப்படி இருக்குது, உங்கள் கிரகத்துடைய அமைப்பு உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆகஸ்ட் மாதம் புதிய முயற்சிகள் அதிக முதலீடு போட்டு செய்ய வேண்டாம். ஆஸ் யூஷுவலாக இருக்கிற ஒர்க்கை அப்படியே பார்த்துட்ருங்க. இந்த குருட்டு அதிர்ஷ்டம் வேறு ஏதாவது வருமா அப்படிங்கிற விஷயம்லாம் வேண்டாம், தேடுதலே வேண்டாம். நம்ம வேலையை மட்டும் கவனமாக செஞ்சால் போதும். கோளறு திருப்பதிகம் பாடிட்டு வரலாம், கேட்டுட்டு வரலாம். ஜீவசமாதி வழிபாடு சிறப்பாக இருக்கும். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.